நான் சொன்னா அது கரெக்டா தான் தம்பி இருக்கும். சும்மா அந்த அக்காவுக்கு நீங்க சொம்பு தூக்கிட்டு இருக்க அப்புறம் நான் கோச்சிட்டு எழுந்து போயிட்டேன். சொம்பு தூக்குறதுன்னா என்னன்னு தெரியுமா? தெரியாது. அதுக்கு என்ன மீனிங்னு தெரியுமா? தெரியாது. ஏன் கிண்டல் வார்த்தையா தெரியாதுங்க. நான் சொல்றேன். சொம்பு தூக்குறதுன்ற வார்த்தை எப்படி கிண்டல் வார்த்தையா மாறுச்சுன்னா, டிகேட்ஸுக்கு முன்னாடி பாத்ரூம் ஃபெசிலிட்டிஸ், டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ்லாம் எல்லார் வீட்லயும் இருக்கல. அத்தியாவசிய தேவையா இருந்தா கூட எல்லார் வீட்லயும் இது ஒரு அமைப்பா இருக்கல. ஏன் இந்த சொம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னோட தேவை காலைக்கடன்கள்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்கள சுத்தம் பண்றதுக்காக தண்ணியில அவங்க இறங்கக்கூடாது. அப்படி இறங்குனாங்கன்னா அவங்க நீர்நிலைகளை அவமானப்படுத்துறதா நினைச்சிட்டு கூடவே தண்ணிய ஒரு சொம்புல எடுத்துட்டு போவாங்களாம். அப்போ யாருடைய தேவைக்கு? அவங்களோட தேவைக்கு அவங்களே எடுத்துட்டு போகாம இன்னொருத்தர் சொம்பு எடுத்துக்கிட்டு அவங்க பின்னாடி பவ்யமா நடந்து போவாங்களாம். இதனாலதான் இந்த வார்த்தை சொம்பு தூக்கிட்டு போறது ஒரு கிண்டல் வார்த்தையா மாற ஆரம்பிச்சிருச்சு. இது போன்ற சுவாரஸ்யமான தகவல்களுக்கு தமிழ் மயத்துடன்